தெரிவித்துக் கொண்டு ராசான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிவை பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தபால் மருகா முண்டவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே வாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பி உம்முடைய இரண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழ் இக்குறிஞ்சியிட கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நத்தமிழ் மொழிய அனைத்து மக்கள் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி வேண்டும். கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி உதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வழி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனி மலையாண்டவா
காமாட்சியாகும், மதுரையின் பதிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியம் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை வணங்கி விட்டு பணியை தூங்கினா சிறப்பாக இருக்கும் என்பதை எனக்கு குப்பையை கொடு. கோபத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அப்பேற்பட்டபடி ஏன்னா நிற்கும் போதே அம்மா எப்படி இருப்பாங்க, எல்லாரும் மதுரை மீனாட்சி கோயில் போயிருக்கீங்களா? மதுரைக்கு பக்கம் தானே போயிருக்கீங்க. நிற்கும் போதே வந்து குறிப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து எல்லாமே சொல்லுவார், கையில ஒரு பூ ஒண்ணு கையில வச்சிருப்பாரு. அதுக்கான காரணத்தை அப்புறமா சொல்றேன். அதே மாதிரி மீனாட்சி நிற்கும் போதே எப்படி இருப்பாங்க, வலது காலை முன்வைத்துதான் நிப்பாளா. என்ன காரணம், கூப்பிட்ட குரலுக்கு வரணும்னு சொல்லி ஆயத்தமாகி வலது காலை முன்னாடி வச்சுதான் நிப்பாளா. எத்தனையோ பறவைகள் இருக்கு, கிளியை மட்டும் நான் தோல் பட்டியல வச்சிருக்க. என்ன காரணம் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதையே சொல்லுமா. பக்தர்கள் வேண்டக்கூடியதை நம்ம ஒரு தடவை மீனாட்சியின் காலை சொல்லிட்டு போயிருவோம், அம்மா இது மாதிரிதான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அந்த கிளியாகப்பட்டது இன்னொரு தடவை மீனாட்சியின் காலை நினைவுபடுத்தும். அதை கேட்டாங்களே நிறைவேற்றியான்னு சொல்லி. அந்த கிளி என்பது யாரு அப்படின்னா வாத்வாகின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை தான் மீனாட்சியோட தோள்பட்டையில இருக்க கிளி. அப்பேற்பட்ட சிறப்பானவழி பொறுப்பா. ஏன்னா வந்து பொதுவாகவே எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க அப்படின்னா மதுரையில எல்லா இடத்துலயுமே சொல்றேன், பொதுவாகவே எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க அப்படின்னா எல்லைச்சாமின்னு யாரை வைப்பாங்க சொல்லுங்க. நான் வந்துட்டேன்னா வாயை திறந்து பேசணும். நான் உள்ள போயிருவேன், பேசுங்க வாயை திறந்து. ஒரு நாள் தானே ஊர்ல திருவிழா வைக்கிறாங்க, பேசுனா யாருன்னு சொல்ல போறான் சொல்லுங்க. எல்லை தெய்வம் யாரை வைப்பாங்கன்னு கேட்டேன். எல்லை தெய்வமா ஆண் தெய்வத்தை தான் வைப்பாங்க. கருப்பசாமி, ஐயனாரு, பாண்டிமுனி இப்படிதான் வைப்பாங்க. ஆனா எல்லை தெய்வமா பெண் தெய்வத்தை கொண்ட ஊர் எது அப்படின்னா மதுரை தான். மதுரையோட எல்லை தெய்வமே பெண் தெய்வம் தான். எப்படி அப்படின்னா அன்று மதுரையின் பதியே வெள்ளத்துல முழுகுச்சு. மதுரை வெள்ளத்துல முழுகுச்சா? மதுரையில கடல் இருந்துச்சா? இல்ல இல்ல, கடல் இருந்துச்சு. அதனாலதான் எழுகடல் வீதின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு மதுரையில. அங்கதான் காஞ்சன மாலைக்கும் மலையத்தூச பாண்டியனுக்கும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மீனாட்சியோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதை கும்பிட்டு அம்மா திக்விஜயத்துக்கே போவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. இந்த எழுகடல் வீதியை 7 கடலையும் யார் யாருக்காக இருந்துச்சு அப்படின்னா மீனாட்சி சொக்கநாதருக்காக, காஞ்சனமாலைக்காக சொக்கநாதர் இணைக்கப்பட்டது. காஞ்சனமாலை யாரு அப்படின்னா மீனாட்சியோட அம்மா. மாமியாருக்காக மருமையை 7 கடலையும் புனித நீர்ல நீராடணும்னு சொல்லி மதுரையின் பதில இணைச்சாரு. இப்பெல்லாம் மாமியாருக்காக மருமைங்க 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனா 7 கடலையும் மதுரையின் பதிலே மாமியாருக்காக இணைச்சாராம் சொக்கநாதர். அந்த 7 கடல்னால மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது மீனாட்சி போது சொக்கநாதத்தை கேட்கிற, ஐயா மதுரையே வெள்ளத்துல முழுகிருச்சு, மதுரையோட எல்லையை காட்டுங்க, மதுரையை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொக்கநாதர் என்ன பண்றாரா, ஆதிசேஷன் என்ற பாம்பு எடுத்து விட்டு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிக்க சொல்றாரு. அந்த பாம்பு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிக்குது. ஒண்ணு திருவேடகம், இன்னொன்னு தென்பரங்குன்றோம்னு சொல்ற திருப்பரங்குன்றம், இன்னொன்னு அழகர் மலை, இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து காட்டினதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். இது 3 எல்லைக்குமே ஆண் தெய்வத்தை வச்சிருந்தாங்க. அந்த ஒரே எல்லைக்கு மடப்புற காளி பெண் தெய்வத்தை வச்சிருப்பாங்க. மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடு பட்டை புருவத்தோடு முருண்டை கண்களோடு மக்களி கிரீடத்தோடும் காட்சி தரக்கூடியவள். அப்பேற்பட்டவள். ஏன்னா வந்து அந்த கோயிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா காசு வெட்டி போடுறது, பாதி காசு அப்படியே அந்த அறை முழுவதும் கிடக்கு அப்படின்னா காசு வெட்டி போடுறது. என்னென்ன சாமி கிட்ட போய் அநியாயம் பண்றீங்க, யார் சொல்லி கொடுத்தாதான் தெரியல. காசு வெட்டி போடுறது, முளகாறு சப்பனம், அப்பேற்பட்ட வழி ஒரு வார்த்தை வெட்டி விட்டு பணி உங்களை செல்வாக இருக்கும் என்பதுதான். Happy
நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் கைத்தட்டல் பக்கமேலுக்கு தான் போய் சேரணும். அருமையான பக்கமேல, அருமையான மைக் இப்படி ரெண்டும் சரி அமையும். வைங்கன்னு எக்கோ வைங்கன்னு அவுட்டர் கட் பண்ணிட்டு இன்னர் வைங்கன்னு பேச வைங்கன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியாமான்னு சொல்லணும். சில பேர்ல அண்ணே வாலிம் வைங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். அந்த நாடகம் முடிகிற 6 மணி வரைக்கும் ஏதோ சோத்துல மண்ணவாரி போட்ட மாதிரி எங்களை முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா அண்ணன் சொன்னோடனே அதை கேட்டுட்டு சரி செய்யறாங்க. பெரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். கண்ணை வழி காரியம் தூங்கியிருந்தால் அந்த உமையவழி நாட்டை பெற்றிருந்தார். அண்டருக்கா நெஞ்சென்று எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டெடுத்து தொண்டரிட தொண்டு செய்வது எக்கால தொண்டடிக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம். நம்ம சிவபெருமான முட்டோனா நமக்கு வேலைக்காரனா வருவாராம். யாரு? சிவபெருமான் மட்டும்தான். அப்படிப்பட்ட சிறப்பு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு, பெண்கள்லாம் கவனிங்க, பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு அந்த காலத்துல 2 பேருக்கு தான் அனுமதி. ஒண்ணு மருத்துவர், எதுக்காக நாடியை பிடிச்சு பார்ப்பாங்க. அதனால பெண்ணுடைய கையை பிடிக்க யாருக்கு உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா மருத்துவர் கொடுத்தாங்க. இன்னொன்னு வளையல்காரருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம பெண்ணுடைய கையை பிடிக்க வளையல்காரருக்கு உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரர் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து பெண்ணுடைய கையை பிடிச்சி வளையல் போட்டு வர சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவர் வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானை வளையல் போட்டுதான் ஐதீகம். என்ன காரணம் அப்படின்னா, வளையல் விற்கும் செட்டியாராக மதுரையின் பதியிலே எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுவிட்டாரு. அவர் வளையல் போட்டுவிட்டா சிவபெருமானே வளையல் போட்டுதான் ஐதீகம். எல்லாருக்கும் வளையல் போட்டுருவாரு. ஆனா அவருடைய மனைவிக்கு வளையல் போட்டு விட மாட்டாரு. ஏன்னா வளையல் போடுற எல்லாரும் சகோதரி முறை வேணும். வளையல்காரர் வளையல் போட்டுவிட்டா எல்லாருக்குமே சகோதரி முறை வேணும். அதனால தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வளையல்காரர் வளையல் போட்டு விட மாட்டாரு. அப்படி விஷயமும் இருக்கு. இருந்தாலும் கூட எத்தனை பேர் வீட்டுல சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுறீங்க? ஆட்டா கை தூக்குங்க. சாமி ஒரு அக்கா தூக்கிட்டாங்க. நேற்று போன ஊர்ல ஒரு 5 பேருக்கு கூடாது. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளுங்க சிவலிங்கத்தை வச்சு. ஏன்னா கும்பிட மாட்டேன். முருகரோட போட்டோ வச்சு எத்தனை பேர் கும்பிடுங்க? கை தூக்குங்க. முருகர் அதே எல்லாரும் கும்பிடுவோம். பெருமாள் போட்டா மொத்த கூட்டம் தூக்கம். ஏன்னா அவங்கள காசுக்கார சாமி. இவர் சிவபெருமான் அப்படிலாம் கிடையாது. அதனால சிவலிங்கத்தை வச்சு கும்பிட மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, பெரியவங்களா சொல்லுவாங்க சிவலிங்கத்தெல்லாம் வச்சு வீட்டுல கும்பிடக்கூடாது. நிறைய சோதிப்பாரு, இருக்கிறது இல்லாம போயிரு, சிவனை கும்பிடாதீங்க அப்படின்னு. சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பான கடவுள் அவர். கடவுள்ல எதுக்கு சோதிக்கிறாரு? மனுஷாளங்களோட புத்தி அப்படி, குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏன்டி எல்லாரும் பௌர்ணமி போய் திருச்செந்தூர் கோயில்கிட்ட கடல்கிட்ட உட்காந்துட்டு வராங்க. கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா, வாங்கடி நம்மளும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி புளியோதரை கட்டு ஒரு 10 பேர் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுவான். அந்த சாமி சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் அந்த சாமியை கும்பிடும் போது யதார்த்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். இதனாலதான் இந்த விஷயம் நடந்துச்சு. இனிமே திருச்செந்தூர் முருகனே கும்பிடக்கூடாது. நம்ம போக நேரம் ஆந்திராக்கு திருப்பதிக்கு போயிடுறது சும்மா கிடையாது. இங்க இருக்கிற சாமி எல்லாம் கும்பிடுறது கிடையாது. நேரம் வெளிநாட்டுக்கு போய் சாமி கும்பிடுறது. திருப்பதிக்கு போய் வெங்கடாச்சலபதியை சேமிச்சாதான் கரெக்டா வரும், வாங்க போயிட்டு வருவோம், சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம் போவாங்க. போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கூட்டம் எல்லாம் அங்கதான் போகுது. புரட்டாசி வரதுக்கு தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் 3/4 பேர் அங்க போறது. உங்களாலதான் உங்களுக்கு வசூலாகிறது. எல்லாரும் இருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிறது பெருமாளே கிடையாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதே ஐதீகம். ஏன் போய் பெருமாள் மலையில உட்கார்ந்தாரு? அது முருகப்பெருமான். முருகப்பெருமான ஆலயம்னு சொன்ன திருப்பதி முருகரோட கோயில்னு சொன்னா நம்ம கூட்டம் எங்கேயாச்சும் போகுமே, என் முக்கு முருகன் கோயில் கட்டி வச்சிருவோம், எதுக்கடி போய் ஆந்திரால பாக்கணும், இங்கேயே கும்பிட்டு போயிடுவோம் அவரை அப்படின்னு சொல்லி யாருமே அந்த கூட்டம் அங்க போகாது. ஆனா அந்த கோயிலை வச்சுதான் ஆந்திராக்காரங்க எல்லாம் முளைக்கிறாங்க. 250 கோடி வசூலா இருக்கு போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலா இருக்கு திருச்செந்தூருக்கு. எல்லா காசையும் சாமிக்கு கொண்டு போய் போட்டுட்டு சாமி கிட்ட போய் திரும்ப காசு கேட்கறது, காசு கொடுக்குது. உங்ககிட்ட கேட்டாரு அவங்க. திருத்தணியில போய் ஐபோன் ஒருத்தன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டு வந்திருக்கேன். திரும்ப கேட்டிருக்கேன், தெரியாம விழுந்துருச்சு உண்டியல்ல கொடுங்க, கோயில் சொத்து போப்பான்னு அனுப்பிச்சு விட்டாங்களா. அவளோட சாமி மேல பக்தி. நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் நம்ம கும்பிடறதே கிடையாது. வெளிநாட்டுக்கு போய் அங்க சாமிக்கு போய் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா காசு போட்டு அந்த சாமியை அங்க இருக்கிறவங்களே வாழ வச்சாதான் நம்மளால சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ண, எந்த உலகத்திலையுமே இல்லாத சிறப்பு திருவண்ணாமலைக்கு இருக்கு. எந்த கோயிலுமே அப்படி கிடையாது. நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலை மட்டும்தான். எந்த தெய்வத்துக்கு இருக்கு நினைத்தாலே முக்தி எந்த கோயிலுக்கு சொல்லுவாங்க? எந்த கோயிலுக்கும் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கதான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனாலதான் திருவண்ணாமலையில் மனசார நினைத்தாலே முக்தி கிடைக்குமா. அப்ப இப்ப சிறப்பான ஆலயத்துல நம்ம நாட்டுல விட்டு நீங்க போய் வெளிநாட்டுல போய் சாமி கும்பிடுங்க. யாராச்சும் போங்க இனிமே இருக்குது. அப்பேற்பட்டவரை ஒரு வார்த்தை வடிந்து விட்டு பணியை தூங்கலாம், சிறப்பாக இருக்கும்.
சிவபெருமானுக்கே கண்ணு கொடுத்த கண்ணப்பனோட கூட்டம், சாதாரணப்பட்ட கூட்டமா? கண்ணப்பனுக்கே கடவுளுக்கே கண்ணு கொடுத்த கூட்டம் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஆனா சிவனை கும்பிட மாட்டேன், சிவலிங்கத்தை வச்சு கும்பிட மாட்டேன்றீங்க. சரி, சிவபெருமானோட ஆலயத்துக்கு எல்லாம் போனோம்னு வச்சுங்களேன், வடலபுரத்துல சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா? செவிட்டு சாமின்னு சொன்னாலும் தெரியும். சாமிகிட்ட போய் கை தட்டுவீங்கல்ல, என்னென்ன அநியாயம் பண்றீங்க நீங்கல்ல. சாமி கிட்ட போய் கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, சாமியை பார்த்து கண் அடிக்கிறது, யாரு சொல்லி கொடுத்தாதான் தெரியல. சித்திரைன்ற ஒரு மாதம் பிறந்ததுக்கான காரணமே யார் அப்படின்னா, சித்திரகுப்தன் பிறந்தனால சித்திரைன்ற மாதம் வந்துச்சு. சித்திரகுப்தன் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா, யமதர்மனோட கணக்கு பிள்ளை. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா, சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளையே மொத்தம் 2 கடவுளுக்கு தான் இருக்கு. ஒன்னு சிவபெருமானுக்கு, இன்னொன்னு யமதர்மனுக்கு. 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்கு. பெருமாள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு ஏன் கணக்கு பிள்ளை இல்ல? இவங்க 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை. இப்ப இந்த சண்டிகேஸ்வரர் சிவனோட சொத்து குலநாசன் வாங்கல, சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவனோட கணக்கு எழுதுறவர். அவர்கிட்ட போய் என்ன பண்ணணுமா, சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வலது உரத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் சிவனுடைய பக்தியை தவிர வேற எதையுமே நாங்க இங்க இருந்து கொண்டு போலன்னு கையை தொடச்சு காமிச்சிட்டு அவர் சாமி கும்பிட்டு வரணும். நம்ம எல்லாம் போனா கை தருது, காது கேட்டாலும் சத்தமா அவர் போய் கிட்ட தருது, கொஞ்சம் தனியா கிடையாது. அப்படி கும்பிடக்கூடாது. இப்ப நம்ம முத்தாரம்மன் ஆலயத்துக்கோ இல்ல முத்துமாரியோட ஆலயத்துக்கோ கருமாரியோட ஆலயத்துக்கோ ஐயனாரோட ஆலயத்துக்கோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், சாமியை கும்பிட்டுட்டு 10 நிமிஷம் கோயில உட்கார்ந்துட்டு தான் வரணும். இதுவே பெருமானுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம், கோவில்ல உட்காரக்கூடாது. என்ன காரணம், நம்ம உட்கார்ற இடத்துலயே மகாலட்சுமி உட்கார்ந்து போலாம். இப்படி சாமி கும்பிடுறதுக்குலாம் சாஸ்திரம் இருக்கு. இருந்துட்டாலும் கூட முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாளையம் சொல்லக்கூடிய 5 நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மகன் எமர்வையர் வள்ளி, எனக்கு உடன் பெறவாத சகோதரி 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை என்று எங்க அப்பா ஒரு நாளா வருத்தம்
அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளிக்கிழங்கு தோன்றும் பள்ளத்திலிருந்து ஏற்று வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கோம். சின்ன தம்பி படம் புஷ்பமா இருப்பா, சும்மா இல்ல, அவ்வளவு ஒரு அழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல எல்லாம் தொப்பு கட்டின்னு வந்து அவ்வளவு ஒரு பேர் அழகு. அவளை உண்மைக்கு பொம்பளை, ஆமா பொம்பளைதான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஒரு பேர் அழகுங்க. இங்க பாருங்க, அவன் மட்டும் அழகு கிடையாது. நீங்க எல்லாம் அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேட்பீங்க, இந்த சேலை எங்க வாங்கின, இந்த நகெல்லாம் எங்க வாங்கினு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா முருகர் மாதிரி, முருகர் மட்டும் அழகு கிடையாது, முருகர் கிட்ட இருக்கு எல்லாமே அழகா இருக்கும். அவர் கூட வச்சிருக்க எல்லாமே அழகா இருக்கும். அதை பத்தி அப்புறமா பேசுவோம். அப்பேற்பட்ட அழகிய கூட்டிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களே என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனி, கடமடை, காத்தியேனை, கல்வெளி, சண்முகனை, சரவணனை, முகனை, யாரு முகனை, இந்த வாழ முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானை எத்தனை நாமங்கள் இருந்துட்டாலும் கூட 108 நாமங்கள் இருக்கு. இந்த சுப்பிரமணியன் ஒரு பேரு எங்க திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைனாங்க. எதுக்கு குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைனாங்க? கலியுக தெய்வமே முருகப்பெருமானா எந்த பேரானாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஏன் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான சுப்பிரமணியன் என்ற பேரு. இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பன்னீர் இலைன்னா பன்னீர் வாடலாம் அந்த இலையில வராது. கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் கோடுகள் இருக்குமா, அப்பேற்பட்ட இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். நான் வாங்கி பூசணும் அப்படின்னா எந்த நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். அதனால சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கு. அவர் தானே காதலிக்கிறேன். ஆமா, அதனால எப்பேற்பட்ட காதல் அதுக்காக எவ்வளவு காத்திருக்கிறேன். நானும் பாடுறேன், ஆடுறேன். அந்த முருகப்பெருமான் வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக மறைந்திருந்தே பார்க்கும் மருமவில அழகு
அருமையான பக்கமேளம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வாசிப்பு எப்படியோ அந்த வாசிப்பு தகுந்த மாதிரி அப்படியே வாசிக்கணும். அதான் பெரிய விஷயம். பாட்டி எல்லாருக்கிட்டையும் இது மாதிரி பாட்டெல்லாம் பாட முடியாது. நல்ல பக்கமேளம் வந்திருந்தாதான் அந்த பாட்டெல்லாம் பாட முடியும். டப்பா பாட்டை பாடி நம்ம பாட்டை போயிட வேண்டியதான். என்னத்த இந்த இவங்ககிட்ட என்ன இல்ல அடிப்பாட்டா பாடிட்டு போயிடணும். இந்த பாட்டெல்லாம் வந்து நல்ல பக்கமேளம் தான் பாட முடியும். அருமையான பக்கமேளம் நம்ம ஊருக்கு அமைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதனால முருகப்பெருமான காதலிக்கிறேன்னு சொல்லல. நான் ஏன் தெரியுமா காதலிக்கிறேன்? ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் மட்டும் அழகு கிடையாது. அவர்கிட்ட இருக்க எல்லாமே அழகுன்னு முன்னாடியே சொன்னாங்க. ஆயுதத்திலேயே அழகு வேலுதான், பறவைகள்லயே ரொம்ப அழகு மயில்தான். முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கு. யார் செங்கோல் வச்சிருப்பா அப்படின்னா நாட்டை அரசாடுறவங்க கையில தான் செங்கோல் இருக்கும். கடவுள்கள் கையிலேயே 2 பேர்கிட்ட தான் செங்கோல் இருக்கும். ஒண்ணு மீனாட்சி கையில, இன்னொன்னு சொக்கநாதர் கையில. இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் கையில. அவங்க 2 பேரும் பாண்டிய நாட்டு அரசாண்டாங்க. அவங்க கையில செங்கோடு. முருகப்பெருமான் எந்த நாட்டு அரசாண்டாரு, எதுக்கு அவர் கையில செங்கோடு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மீனாட்சி போய் சொக்கநாட்டை கேட்கிறா, ஐயா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மாதிரி நானும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறணும்னு சொல்லி கேட்கிறா. கணவராச்சு மீற முடியுமா? அப்படியே நடக்கட்டுமான்னு சொல்லு. அதனாலதான் அவங்க கர்ப்பமா மீனாட்சி கர்ப்பமா இருந்த காரணத்தினாலதான் மீனாட்சியை விட கூடுதலாக சொக்கநாதர் மதுரையின் பதில் ஆட்சி புரிவார். அவர் 7.25 மாதம் ஆட்சி புரிவார். மீனாட்சி 7.25 மாதம் ஆட்சி புரிவாங்க பாண்டிய நாட்டை. செங்கோல் அவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி வந்து யார்கிட்ட மாறும் அப்படின்னா சொக்கநாதர் கிட்ட மாறும். ஆவணி மாதம். அதெல்லாம் நமக்கு தெரியாது. மீனாட்சியோட ஊர் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த அம்மாவோட நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவரை தானே கைலாயத்துல இருந்து அம்மா கூட்டிட்டு வந்தாங்க நம்ம நாட்டுக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப கர்ப்பமாக இருந்து பிள்ளை பிறக்கிறாங்க. யார் அப்படின்னா முருகப்பெருமானே. உக்கிரபாண்டியன் என்ற பெயரில மதுரையின் பதிலே பிறக்கிறார். மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் முருகப்பெருமானே உக்கிரபாண்டியன் என்ற பெயர்ல பிறக்கிறார். அதனாலதான் அவருக்கு எல்லா கலைகளையும் கத்துக் கொடுத்து அவர் கையில நாட்டை ஒப்படைத்து செங்கோலை கொடுத்து விட்டு இவங்க 2 பேரும் தெய்வமானதாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த செங்கோலுக்கு இருக்கு. அப்ப முருகப்பெருமான் கையில செங்கோல் இருக்குன்னா எந்த நாட்டை அரசாண்டார் அப்படின்னா மதுரையின் பதியை அவரும் அரசாண்டாரு. அதான் உக்கிரபாண்டியன் என்ற பெயர்ல. அதனால அவர் கையில ஒரு செங்கோல் இருக்கும். மீனாட்சி கையில கிளி இருக்கிறது போலயே முருகப்பெருமான் கையிலே ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி யாரு அப்படின்னா அருணகிரிநாதரே கிளியாக மாறி 51 கந்தர் அனுபூதி பாடினார். அது 51வது கந்தர் அனுபூதி தான் எது அப்படின்னா உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் உனேன்னு சொல்லி அப்பேற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு. கல்யாணம் ஆன பெண்கள்ல குழந்தை இல்லாதவங்க போய் கேட்போம் முருகப்பெருமான் கோயிலுக்கு, ஐயா உங்களை மாதிரியே எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி. ஏன்? ரொம்ப அறிவானவர், ரொம்ப ரொம்ப அழகானவர். கல்யாணம் ஆகாதவங்க யாராச்சு முருகப்பெருமான் மாதிரி புரிஞ்ச வேணும்னு கேட்டிருக்கமா? கேட்க மாட்டேன். ஏன்? தலையை வேக மாட்டீங்க சொல்லுங்க. ஏன் முருகப்பெருமான் மாதிரி புரிஞ்ச வேணும் கேட்க மாட்டோம்? 2 பொண்டாட்டி. அதனால வந்து கேட்க மாட்டோம் முருக மாதிரி புரிஞ்ச வேணும். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சிறந்த கணவர் அவர் தான் சொல்றாரு. ஏன்னா வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலில் வந்து வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேல வச்சு வள்ளி காலை அவிக்கி விட்டாரா. அப்ப வள்ளி கேட்கிறா, சுவாமி நீங்க எவ்வளவு ஆளு, நீங்க போய் என் காலம் தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னார், அம்மா என்ன திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்ப உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போக்கணும் அப்படின்னு சொன்னாரா. அப்ப சிறந்த கடவுளும் அவர் தான், சிறந்த கணவரும் முருகப்பெருமான் தான். யார் சொல்றது? அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றாரு. அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் மீது எப்பேற்பட்ட காதல் அவருக்காக எப்படிதான் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்கணும். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம்
காதல் முருகப்பெருமான் நன்றி நன்றி. முருகப்பெருமான காதலிக்கிறேன்னு சொன்னவங்க யாருக்கும் கோபமே வரலையா? ஏன் சித்தப்பா அப்படியாச்சும் கல்யாணம் முடிச்சுட்டு போ, நாங்க நிம்மதியா இருப்போம். அடுத்து எங்க அப்படியா கல்யாணம் பண்ணலையா இருந்துட்டு போகுது. நான் காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க. யாருக்காக நான் காதலிக்கிறேன்? யாருக்காக காதலிக்கிறேன்? நம்ம குடும்பத்துக்காக தான் காதலிக்கிறேன். நாளைக்கே முருகருக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படி வராங்க? நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரும் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. திருவோட பிச்சை எடுக்குது எவ்வளவு சீக்கிரமா கிடையாது. அப்படியே பொருத்தமா சொல்றாரு பாத்தீங்களா? ஓடு 4 வீட்டுல பிச்சை எடுத்த மாதிரி ஓடு கொடுத்தா கூலி சாமி ஓடு கொடுத்து தெரியுது. அப்படி கிடையாதுங்க. எந்த ஓட கொடுப்பேன்னு சொன்னேன். 21,600 தங்க ஓடுகள் சிதம்பரத்துல இருக்கு. அந்த தங்க ஓட்டுல ஒண்ணு கொடுப்பா. நீங்க எல்லாம் பிள்ளையோட பொழைச்சுப்பீங்களா? அப்ப அடுத்த வருஷத்துக்கு நாங்களும் நாடத்துக்கு வராது அதை வச்சு பொழைச்சுக்கிறோம். ஆமா, அதுக்காக தான் கொடுக்குறேன். எதுக்கு? அது அரசாங்க சொத்து வாய உடைக்க போறேன். அதனால எப்பேற்பட்ட காதல்? எத்தனை வயசுல காதலிச்சு? 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ தருவே என்று வரன் கொடுத்த வடி வேலை 5 வயசுல இருந்து காதலிச்சிருக்கு. உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லனாலும் அவர் தான் கட்டுவேன். காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேண்டும் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால எப்படி எல்லாம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு தோழி எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. பாட்டு அது கேட்டு சிவகங்கை மணந்தாள் இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு நெஞ்ச பொங்கவோ குயிலே போ இனி நானே இனி உண்டாகும் அது என்றாகும். அது கேட்டு
வள்ளியானரிக்கும் மதுரை மீனாட்சி அவர்களுக்கு சரணை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக புதுக்கோட்டை ராதாசிங்கி டான்சர் புதுக்கோட்டை ராதாசிங்கிற்கு சரணை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆதிகாலத்து அலங்கார மாளிகை பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தியதற்கு என்ன சார்பம் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, எங்க கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் வணக்கம் வணக்கம் வணக்கம். புதுசா வேலைக்கு தங்கராணி இங்க இங்கேயோ கோயிலுக்கு பொங்க வைக்க போற மாதிரி வந்திருக்காங்க. அம்மா 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 வணக்கம்மா. வாழ்க வளமுறை, பல்லாண்டு காலம் வாழ்க, வளர்க வளர்க வளர்க. இதுக்கு மேல வளராதுமா. ஏன் என்ன பிரச்சனை? 2 கிலோ யூரியாவை கூட தூவி போட்டு உன்னுடைய பேரு புகழ் வளர்த்துண்டி. அது உங்க புள்ளி. ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப அடக்கமான பெண்ணா இருக்கு. ஆமாம்மா. நான் சொன்னேன்ல சின்ன தம்பி பட குஷ்பு மாதிரி இருப்பானு, அப்படியே இருக்காளா? நாட உலகத்தையும் உன்னோட அழகி நான் பார்த்ததே இல்லை. போடி அந்த பக்கம் நீ குஷ்போட அழக்க மாதிரி பிச்சு வருவோம். சரி, ரொம்ப அழகா இருக்கேன். உன் பேரு நானே அழகா இருக்கேனா? உன் பேரு நிச்சயமா அழகா தான் இருக்கு. என்ன பேரு? உனக்காக நான் எனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். என் பேரு கோடியில ஒருத்திக்கு தான் அப்படி வைப்பாங்களாம். என்ன பேரு? என் அப்பா சொல்லியிருக்காங்க. என் பேரு குனிஞ்சு குத்துற குருவம்மா. சூப்பர் பேரு. கணவரா? என்னடி பேரு? யாரு வச்சது உனக்கு? அப்பா வச்சாங்க. அப்பா வச்சாரா? அப்பா வச்சிருக்காரு. அப்ப அப்பாவோட பேரு என்ன? அப்பா பேரா நிமிந்து குத்துற நீலமே. வாய பரல பணியார சட்டி மாதிரி. அம்மா பேரு என்ன? அம்மா பேரா படுக்க குத்து பார்வதி. நான் என்ன பண்ண தங்கராணி? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்றீங்க. இவங்களே சொந்தக்காரங்க தாண்டி. ஆமா. இவர் பேர் என்ன? சைடு குத்து சத்திவேலு. அவர் பேர் என்ன? நாக்கடி ராமதாஸ். அவர் பேர் என்ன? சென்று குத்து சேராசு கொஞ்சம் கிராசு. இந்த இரு பேர் என்ன? குருட்டு குத்து குளிச்சாரு. ஏடி தங்கராணி, நீயும் நானும் உயிர் தோழிதானே. ஒற்றுமையாதானே தொழில் செய்யறோம். என்னட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டியே? மறைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறியே. ஆமா. எனக்காக நீ என்ன பேர் வச்சிருக்கிற? உனக்கும் பேர் இருக்குடி. என்ன பேரு? உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி. உனக்கு ஒரு பேரு இருக்கு, தங்கராணின்ற பேரு. ரொம்ப அழகான பேரு, பொருத்தமான பேரு. அப்பா என்ன சொன்னாரு? கணக்கு காடு போச்சு பேசிக்கிறேன். அங்க பாரு, அங்க பாரு, மாநில மூடுவதும் இங்க பாரு, இங்க பாரு, மயில மாடுவதும் அங்க பாரு. ஏய், அங்க பாரு, மரங்குத்தி பாரு, டக்கு பேசிடுவோம். ஆமாங்கம்மா. ஒரு பாட்டு பாடவா? என்னங்கம்மா? போகுமா
கஷ்டப்பட்டு என்னங்கம்மா நீ என்னடி ஏய், என்னடி அம்மா சொல்லுடி சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம் மழையிலும் பாராம அவங்க உட்கார்ந்துருக்காங்க ஆமாடி. அப்ப அவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் தானே அம்மா சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம் வெறும் பால்வாடி டிக்கெட் தான் வேற வந்திருக்கோம் அம்மா சொல்லடி என்னடி சொல்ல வர இல்லங்கம்மா தன் மனைவி வேற விட்டு திருச்சி பேசுறப்ப புருஷனுக்கு கோவம் வரத்தான் செய்யும் அப்படி பெண்கள் கிட்ட பேச ஏன் கோவம் போகுது அவரு ஏதாவது சொல்லி கெடுத்து பயப்படுறாரு அவர் பேச கேட்காதீங்கம்மா சின்ன பிள்ளைகளா சேர்ந்திருக்கோம் தானே ஆடி பாடி சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும் கிராஸ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி சரி, அதனால என்ன பண்ண பறவை வரைக்கணும் நேரம் ஆயிடுச்சு இருங்கம்மா ஆடிக்கிட்டே விரட்டுவோம் யார் ஆடணுமா பள்ளி எப்படி ஆடலாம் ஆடுறதானே ஒரு 2 பேரையும் கூட்டு வந்திருக்கு போங்கம்மா சின்ன பிள்ளை இருந்துகிட்டு நீங்க இப்படி சொல்லாதீங்க நீங்க மட்டும் ஆடலைன்னா நானும் ராதாச்சாரியும் ஊருக்குள்ள போய் முண்டமா ஆடுவோம் மழையில் கூட பார்க்காம உட்கார்ந்துருக்கிறதுக்கு நீ ஆட வேண்டிய எல்லா கூட்டமும் எந்திரிச்சு போறதுக்கு சரி உனக்கா இல்ல நானு ஆமாங்கம்மா எனக்கு ஆட தெரியாது பரவாயில்லம்மா நம்ம ஆடுவோம் நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியாங்க எடுத்து வதக்க புடிச்சுக்கோண்ணே யாருன்னு நானும் அப்பதான் தேடிட்டே இருக்கேன் ஆளை காணோம் இந்த கிழக்கு தாயி வீடியா பிடிக்குதே சரி 1000 மீனை பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்குச்சு சேர்த்துல
வந்து போயிட்டு வரவா ஆ, சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ரூம் 7ஆம் நம்பர் ரூமுக்கு தான் வந்தேன். அங்க ஒரு 15 பேர் உள்ள இருந்து வர்றாங்க. அப்ப கூடுசாமி ஆள் பார்த்தது சாப்பிட்டு சரியில்லை